இப்பொழுதும் பவுல் பிரதர் ஆன்லைனில் உள்ளார். அவர்கிட்ட 3 கொஸ்டின்ஸை நம்ம கேட்க போகிறோம். அவர் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதிலளிக்கப் போகிறார். அவர் கேட்கின்ற முதல் கேள்வி, பவுல் ஐயா, உங்களுக்கு என்னுடைய கேள்வி, அதாவது ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்று விசுவாசிகளுக்கு போதித்து கொண்டிருக்கும் லெனின் இல்லை பிரபீன் டினோ போன்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது ரட்சிப்பை இழக்க முடியும் என்று போதிப்பவர்களை பார்த்து என்ன கூறுகிறார்கள் என்றால், அவங்க பாவமே செய்யாமல் வாழ்றாங்க அப்படின்னு அவங்க தவறாக எங்களை நினைத்து கொண்டு அவங்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும்னா பாவம் செய்யாமல் அந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி தான் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று போதிக்கின்ற போதகர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ரட்சிப்பை இழக்க முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று தான் வேதம் போதிக்கின்றது. அதைத்தான் நாங்கள் போதிக்கின்றோம். அப்படி போதிக்கின்ற நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறோம், பாவம் நம்மகிட்ட இல்லை என்போம் என்று நாம் சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. ஏனென்றால் வேதம் அதுக்கு நம்மிடத்தில் பாவம் இல்லை என்பவன் நம்ம வஞ்சிக்கிறவர்கள் இருப்போம். அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனும் பாவம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். அந்த பாவத்தில் நிலைத்திருக்காமல் அவன் முடிவு பரியந்தம் போய் சேர வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் என்று வேதம் போதிக்கின்றது என்பதை தான் நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். என்றால் வேதம் நமக்கு என்ன போதிக்கின்றது என்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்றுதான் வேதம் போதிக்கின்றது. நீ விசுவாசித்துட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட, உன் பரிசுத்தம் முடிஞ்சிச்சு, நீ போய் படுத்து தூங்கிடலான்னு வேதம் போதிக்கவில்லை. அதனால் பவுல் ஐயா, ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்கின்ற கள்ள போதனைகள் சிக்கிக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் வேதத்தின் ஆலோசனை இப்பொழுது வழங்குங்கள். முதலில் இப்படி போதிக்கிறவர்களிடத்தில் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்த்தோமானால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே சர்வவல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்று அநேகர் கட்டிட சபைகளிலும் தேவாலயத்திலும் கோட்பாடுகளிலும் தனி மனிதர்களுடைய சொந்த உபதேசத்திலும் அடைக்கலமாகி தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக நம்ப வைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு ரட்சிப்பு பூமியிலோ வேற எந்த கிரகத்திலோ வேறு எந்த உபதேசத்திலோ இல்லவே இல்லை. சிலர் சொல்லலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரட்சிப்பை குறித்து கிறிஸ்து நமக்கு போதிக்கிற பொழுது மாம்ச மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுதலையும் ரட்சிக்கப்படுதல் என்றுதான் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். விசேஷமாக யவுரின் மகளை கிறிஸ்து எழுப்புகிறதற்கு முன்பாக அவள் மரித்து விட்டாள் என்று அவளிடத்தில் சொன்ன பொழுது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருந்து அப்பொழுது அவள் எழுப்பப்படுவாள் என்று சொல்லவிடவில்லை, ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோமானால், இந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது ரட்சிப்பின் வழியை மட்டுமே நமக்கு அறிவிக்கிறது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. ஆமென். 1 பேதுரு 1:5 அதுவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. கடைசி காலத்திலே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்திலே என்பது பூமியின் கடைசி காலம் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் கிருபையின் நாட்களாகிய உயிரோடு இருக்கும் காலத்திலிருந்து கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டிய அந்த கடைசி காலத்திலே இப்படி விசுவாசத்தினால் கிறிஸ்து வரை, இன்னும் நன்றாக சொல்வதானால் விசுவாசத்தினால் கிறிஸ்துவனிடத்தில் கடைசி வரை நிலைத்திருந்தவர்களுக்கு வெளிப்பட ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த சுதந்திரம், எந்த சுதந்திரம்? விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி ஆகிய ரட்சிப்புக்குள்ளாகிற சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டிட ஆலயத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு உபதேசத்துக்குள்ளேயோ போனவுடன் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுவது என்பது கர்த்தருக்கு ஏற்புடையது அல்ல. அது ரட்சிப்பின் வழியில் ஆரம்பமே அழிய ரட்சிப்பின் நிறைவு அல்ல. இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, அக்கிரமங்களுக்கு மரித்தவர்களா இருந்த நம்மை சர்வ வல்லவர் கிருபையினாலே ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிருபையினாலே ரட்சிப்பு இங்கே முடித்து விட்டதா அப்படி என்று கேட்டால் அப்படி அல்ல. ரட்சிப்பின் ஆரம்பத்துக்குள் கொண்டு வருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய மகா கிருபையின் மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் நமக்கு வெளிப்பட செய்வதற்காக
கிறிஸ்துவுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எதிர்காலத்தில் நமக்கு விளங்க செய்கிறதற்காக உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்றார். இப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று தங்களை தாங்களே சொல்லுகிறவர்கள் இப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டதனால் உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்து விட்டார்களா என்பதை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வேதாகமத்தில் தங்களுக்கு தாங்களே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்கிறேன். விசேஷமாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக அழைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும். இங்கே ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் என்று. ஆனால் சற்று முன்பாக தான் நம்ம என்ன வாசிச்சோம்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி என்று உன்னதங்களில் உட்கார வைத்ததை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசித்தோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் அந்த தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும். ஒருவனும் என்ன செய்யக்கூடாதாம்? வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வேசிக்கள்ளன் என்பவன் கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு வேற எவனுடைய உபதேசத்துக்குள் போகிறவனும் வேசிக்கள்ளனே. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல அவனாவது வெறும் வயிற்று போஜனத்துக்காக, ஆனால் கிறிஸ்து கொடுக்கும் மகிமையின் போஜனத்தை விட்டுவிட்டு தனி மனிதர்களின் கவர்ச்சியான போஜனத்துக்காக கிறிஸ்துவுக்கு பிறந்தவன் என்ற புத்திர பாத்திரத்தை விற்று போட்ட ஏசாவை போல நீங்களும் ஆகிவிடாதபடிக்கு கிறிஸ்துவின் வசனத்தினால் உங்களை எச்சரிக்கிறேன். மத்தேயு 10:22, மத்தேயு 24:13, மார்க்கு 13:13 3 சாட்சிகளை உங்களுக்கு வைக்கிறேன். முடிவு பரியந்தம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி இல்லாதவன் ரட்சிக்கப்படுவதில்லை. அதனால்தான் அன்றைய அப்போஸ்தலர் உபதேசத்தில் என்று சொன்னார்னா, அப்போஸ்தலர் 16:30-31 சொல்கிறது, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, தேவனுடைய குமாரன் அப்படி என்று அவரை எவ்வளவு சிரமப்படுத்த முடியுமோ அப்படி இல்ல, அவருடைய மகிமையின்படி அவரை விசுவாசி, அதை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர் மகிமையில் எழுந்தார் என்று ஒரு இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக விளங்க செய்கின்றார். ஆனால் 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம், அதாவது புதிய உடன்படிக்கையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்ற உபதேசம் சிலருக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. ரோமர் 5:20-21 மறுபடியும் மனிதர்களை தீர்க்கமாக எச்சரிக்கிறது. ரட்சிப்பு என்பது நிரந்தரம், அதை பெற்றுக்கொண்டவர்கள் பின்வாங்குவதில்லை. அப்படி என்று யாராவது, எந்த ஒரு தனி மனிதனையும் குறிப்பிட்டல்ல, யாராவது அப்படி உபதேசித்தால் ரோமர் 50:21 எடுத்து பாருங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று எழுதப்பட்டபடினால், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று கர்த்தர் கேட்கிறார். அழைக்கப்பட்ட ஜனமே, 1 யோவான் 1:8-10 உங்களை தீர்க்கமாக எச்சரிக்கின்றது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. That means
சத்தியமாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பொய் சொல்வோமாயில் நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவையே பொய்யராக்குகிறாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் 1 யோவான் 1 8 முதல் 10 வசனங்களில் தொடர்ந்து எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:2 சொல்கிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று வேதம் தெளிவும் தீர்க்கமாக சொல்லுகிறது. எது முன்பாக இந்த வசனத்தின்படி எது உங்களுக்கு தீர்க்கமாக அறிவிக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது? கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் அதை கை கொண்டிருந்தனால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று கர்த்தர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்படியானால் ஜெயம் கொள்ளாமல் தோற்று போகிறவனுடைய நாமம் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி எறியப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதையும் எதிர்த்து நிற்கிறதற்கு இன்று ஜனங்கள் தயாராக இருக்கிறார்களா? லவோதிக்கா சபையின் தூதனாகவே மறுரூபமாகி கர்த்தருடைய பணியை மகத்துவத்துக்கு நேராக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற 7ஆம் சபையின் தூதனாகவே மாறி போனவனுக்கு கர்த்தரால் எழுதப்பட்ட எச்சரிக்கையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, நான் நேசிக்கின்றவர்கள் எவ்வளோ அவர்களை கடித்து கொண்டு சிற்றிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. உயிரோடு இருக்கும் காலத்திலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்குள் உலாவும்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிற 7ஆம் தூதனாக மறுரூபமாகி போனவனுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது, மனம் திரும்பு என்று. அவனிடத்துக்குள்ளும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை கர்த்தர் தெளிவும் தீர்க்கமாக கொடுக்கிற பொழுது, நான் ஒரு முறை ஒருவருடைய உபதேசத்திற்குள் இன்னும் தெளிவாக சொல்றேன், ஒருவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டேன், ஒருவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், ஒருவருடைய சபை பிரிவை ஏற்றுக்கொண்டேன், ஒரு கட்டட ஆலயத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்படி சொல்லுவதன் மூலமாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தங்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக காண்பித்துக் கொள்வார்களானால் அவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாளிலே வெட்கப்பட்டு போவார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம். நீ இந்த செகண்டில் ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ரட்சிப்பை இழக்க முடியாது என்கின்ற போதனை கள்ள போதனை. நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது. இதுதான் வேதத்தின் போதனை. அதனால் நாங்கள் பிரபிண்டினோ கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு அவர் ஆன்சரை பண்ணவில்லை. எபிரேயரை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவருக்கு ஒரு பதிலை அளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு பதில் தெரிந்தால்தானே அவங்களால வீடியோ போட முடியும். அவங்களுக்கு தான் பதிலே தெரியாது. ரோமன்ஸே முதல்ல ஒழுங்கு அவங்க படிக்கலையே.